டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்டோட டிசம்பர் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்திருக்கு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது தெரியுது. இந்த டிசம்பர் மாசம் மட்டும் 14% சேல்ஸ் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. முன்னாடி 44,200 வண்டி வித்தவங்க இப்ப 50,000 வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்திருக்காங்க. சோ 14% இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. மெயினா இந்தியன் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இவியை பொறுத்தவரை சேல்ஸ் growth 24% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,000 வண்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வித்திருக்காங்க. இப்ப இந்த குவார்டர்லி நம்பர்ஸா வந்து பார்க்கும்போது இந்த Q3ல மட்டுமே 1,70,000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்திருக்காங்க. இதுவே நம்ம போன வருஷத்தோட Q3 நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 1,40,000 வண்டி 30,000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து வித்திருக்காங்க இந்த Q3ல. 2025 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சேல்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்கு. 5,80,000 வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்திருக்காங்க. அதுல 81,000 வண்டி வந்து இவி வண்டியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்திருக்காங்க. எஸ்யூவிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கிளியரான டிராக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்பதான் இந்த டாடா சியரா வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. சோ எஸ்யூவி மார்க்கெட் வந்து இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கான பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. சோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்டோட சேல்ஸ் ரிப்போர்ட்டா வந்திருக்கு. சேல்ஸ் பொறுத்தவரை சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா கூட இங்க சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போவோம். வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து இருக்கு. ஜேஎல்ஆர் பிசினஸோட அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே இந்த Q3 ரிசல்ட்ஸ் அப்ப வெளியே வரும். சோ அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம்.